ஐயனார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப சோழன் ஓட்டு வழியா கீழ இறங்கி உயில தேடிக்கிட்டு இருக்கிறாப்புல. மேல இருந்துகிட்டு நம்ம நிலா நல்லா தேடுங்க. அப்படி இல்லன்னா நான் கீழ இறங்கி வந்தேன்னா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சோழன் ட்ரங்கு பெட்டியெல்லாம் இறக்கி வச்சு தேடுறாப்புல. கரெக்டா அந்த உயிலும் கிடைச்சிடுது. அதுக்கப்புறம் உயில் கிடைச்சிடுச்சு அப்படின்னு சோழன் சொன்ன உடனே கைத்த பிடிச்சிக்கிட்டு நம்ம சோழன் மேலே ஏறி வந்து நிலா கிட்ட கொடுக்குறாப்புல. அதுக்கப்புறம் நிலா அந்த உயில அதே இடத்துல பிரித்து பார்க்குறப்ப அந்த வீடு அவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி நடேசன் குடும்பத்துக்கு தான் அப்படின்னு சொல்லி உயிர்லேயே நல்லா எழுதியிருக்கு. ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் என்ன ஓட்டெல்லாம் மூடிட்டு ஏறின வழியிலேயே திருப்பி இறங்கிடுறாங்க. ஸோ இறங்கி வெளியில் வரலாம் அப்படின்னு பார்க்குறப்ப கரெக்டாக நம்ம நடேசனோட அண்ணன், அதாவது சோழனோட பெரியப்பா கேட்டை திறந்துக்கிட்டு வந்து அந்த நேரத்தில் எங்கே இவங்கெல்லாம் உள்ளார வந்துருவாங்களோ அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக வராப்புல. ஸோ இவங்கள பார்த்துட்டு நம்ம சோழனும் நிலாவும் போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் போயிட்டு அங்கே கேட்டை பூட்டிட்டு போயிடுறாப்புல. மறுபடியும் எப்படி ஏறி குதிச்சு உள்ளார வந்தாங்களோ அதே மாதிரி ஏறி குதிச்சு வெளியில் போயிட்டு நேராக ஹோட்டலுக்கும் போயிடுறாங்க. ஹோட்டலுக்கு போன உடனே உயில் கிடைச்சிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை, நாளைக்கே நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி செஞ்சு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ சோழன் நான் உங்கள் ரூம்லேயே வந்து படுத்துக்கிறேனே அப்படின்னு சொல்லி கேட்க, நிலா அதெல்லாம் முடியாது, நீ உன் ரூமுக்கே போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு போய் ரூமில் படுத்துக்கிறாங்க நம்ம நிலா. அதுக்கப்புறம் என்ன ஏன் நினச்சாங்கன்னு தெரில. வெளியில் வந்து பார்த்தா நம்ம சோழன் வெளியில் வாசல்லையே படுத்து கிடக்கிறாப்புல. தட்டி எழுப்பிட்டு எதுக்காக இங்கேயே படுத்து கிடக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு என்ன தலைவிதியா இங்கே படுத்து கிடக்க, நீங்கள் மாட்டுக்கு விட்டுட்டு போயிட்டீங்க, அங்கே கதவை தட்டினா திறக்கவே மாட்டேங்கிறானுவ, ஒருத்தன் வரலையே அவன் என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு கொஞ்ச நாச்சும் யோசிக்கிறாங்களா, இதுவுமே யோசிக்க மாட்டேங்கிறானுங்க. ரிசப்ஷனில் போய் கேட்டால் அவனும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறான். அப்படின்ன உடனே தான் நான் இங்கே படுத்துட்டேன் அப்படின்ன உடனே நம்ம நிலா சரி வாங்க என் ரூம்லேயே படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அழைச்சிக்கிட்டு போயிட்டு சோழனை கட்லுக்கு கீழே படுக்க வச்சுட்டு நிலா மேலே படுத்துக்கிறாங்க. இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.